இன்னைக்கு மார்னிங் ஹிந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன். யோபிராஜுங்கிற ஒரு இளைஞன் 19 வயசு அழகான பொண்ணு வெஸ்ட் மாம்பலத்துல ஸ்ரீனிவாசா தியேட்டர் பக்கத்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இந்த பையன் வேலை வெட்டி ஒண்ணு கிடையாது, 12th ஃபெயிலு. அவளை பின்னாடியே டெய்லி சேஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். நேற்று வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எத்தனை நாள் நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன், ஏன்டா இப்படி என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கண்ணா பின்னாடி திட்டி இருக்கு. பலார்னு அவளை அடிச்சு அவளை அப்படியே வயலண்டா கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. உடனே எனக்கு வந்து நேற்று பார்த்த ரெமோ சினிமா தான் ஞாபகம் வந்தது. அதுலயும் வழக்கம் போல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அன்எம்ப்ளாய்டு பையன். ஆனா லவ் பண்றது அழகா பேரழகியா இருக்கிற ஒரு டாக்டர் பொண்ணு. அவங்க அம்மா ஆஸ் யூஷுவல் புலம்ப வேண்டியது, நீ நினைக்கிறது நடக்குண்டான்னு சொல்லிட வேண்டியது. காமெடின்னு ஒண்ணுமே கிடையாது ரெமோல. சிவகார்த்திகேயன் நடிப்பு கூட புசு புசுன்னு தான் இருக்கு. எண்ணத்தையோ ஒரு குப்பையோ மிக்ஸ் பண்ணி. ஆனா அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த வேலை வெட்டி இல்லாம 12th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகி இல்ல படிப்பு ஒழுங்கா வராத பசங்கள்லாம் நல்ல வசதியா இருக்கிற பொண்ணுங்க, அழகா இருக்கிற பொண்ணுங்களை சேஸ் பண்ணணும், லவ் பண்ணிட்டு கிடைக்கலன்னா கருவாளை வச்சு தட்டி போடலாம், ஆசிட மேல ஊத்தலாம், அடின்னு காலேஜுக்குள்ள போய் கட்டையால் அடிச்சு கொள்ளலாம், சர்ச்சில் போய் தள்ளி விட்டு கொலை பண்ணலாம். இல்லாட்டி இப்ப நேற்று நடந்த மாதிரி ரோடுலயே நிக்க வச்சு அவளை அடின்னு அடிச்சு சினிமா தியேட்டர் செவத்துல கழுத்தை நெரிக்கிற மாதிரி போலாம். அப்படி கத்துக் கொடுக்குறாங்க டைரக்டர். என்ன இவங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 year என்ன இங்க நடந்ததுன்னு தெரியாதா? அந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு கொஞ்சம் மாத்தியாவது திரைக்கதையை பண்ணலாம். ஒரு படிச்ச இவன் ரொம்ப சின்சியரா இருக்கான், வேலை பார்க்க போகணும்னு மாதிரி ஒண்ணுமே கிடையாது. படிப்பு வராது, ஊதாரி, இந்த மாதிரி பண்ணணும்னு கிளப்பி விட்டுறாங்க. அது ரொம்ப சூட் ஆகுது பசங்களுக்கு. ஏன்னா இப்போ 1,25,00,000 இளைஞர்கள் இருக்காங்க 25 வயசுக்கு மேல தமிழ்நாட்டில். அதுல 40 லட்சம் பேருக்கு வேலை கிடையாது. அதே மாதிரி நிறைய சிறுவர்கள் 16, 17 வயசுல படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் 30, 40 மார்க் வாங்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவங்க அப்பா அம்மாவும் ஆஹா இந்த மாதிரி ஒரு வசதியான அழகான பொண்ணு கிடைச்சா நம்ம பையன் அவளோட சேர்ந்துட்டு போட்டுன்னு இருந்துடுறாங்க. இந்த வேலை வெட்டி இல்லாத பசங்க இந்த மாதிரி ஹீரோவோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு நல்ல அழகா படிச்சிருக்கிற பொண்ணுங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதை இந்த ரெமோ மாதிரி சினிமா வந்து ஃபர்தர் வளர்த்து விடுது. அதனால வந்து 2 லேடிஸ் இப்ப கான்வர்சேஷன் பண்றதுன்னா, ஏ கிரிஜா உன் பையன் என்ன மார்ச்ல +2ல ஃபெயில் ஆயிட்டானாமே, ஜூலைல பரிச்சை வச்சிருக்காங்க அதுலயும் ஃபெயில் ஆயிட்டானாமே. என்னோட ஆமா இதுல ஃபெயில் ஆயிட்டான். ஆனா பிள்ளையார் தெரியல ஹெட் மாஸ்டர் இருக்காரு, அவர் பொண்ணு திவ்யா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்திருக்கு. என் பையன் வந்து 10ஆப் படிக்கும் போது 12ஆப் படிக்கும் போது அவளை செட் பண்ணிட்டான். 2 பேரும் லவ். இவன் அவ கிளினிக் வச்சா ஏதோ வாசல்ல உட்காந்துக்கிட்டு கவனிச்சிருவான் அப்படிங்கறத பெருமையாவே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி சொல்றேன், நாட்டுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை ஊக்குவிக்கிற மாதிரி படத்தை எடுக்காதீங்க. சம்பவம்னு சொல்றது வந்து கெட்ட இன்சிடென்ட்ஸ். நல்லா மீனிங்ஃபுல்லா யோசிச்சு, ஆண்டவன் கட்டளை, ஜோக்கர் அது மாதிரி சுவாரஸ்யமாவும் நல்ல திரைக்கதையாவும் எடுங்க. ரெமோலாம் பார்க்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். எந்த ஒரு விதத்துல சிரிப்பு கூட வராது. சும்மா 6 நாள் ஹாலிடேனால கல்லா கட்டிடுவாங்க. யூஸ்லெஸ் பிலிம்.